அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும், குறிப்பாக குரூப் 1, குரூப் 2 2A, குரூப் 4 தேர்விற்காக தொடர்ந்து தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இனி வரும் காலங்களில் தினசரியாக இன்று முதல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிசி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள கொஸ்டின் பேப்பரில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் என்னென்ன கேள்விகள் இடம்பெற்றிருக்கு, இப்படியெல்லாம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு அப்படின்ற ரிலேட்டடான மாடல் எக்ஸாம்ஸாக நாம் பார்க்க இருக்கிறோங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ் பகுதியிலேருந்து பாலிட்டி 1 வீக் பாலிட்டி இருந்துச்சுன்னா அடுத்த வீக் வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்து யூனிட் 5 இருக்கும். அப்படி ஒவ்வொரு வாரமும் மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம டெஸ்ட்டாக ரைட் பண்ணி பார்க்க போகிறோங்க. ஸோ ஏன் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம கட்டாயம் வாசிக்கணும், கட்டாயம் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னா, ஒன்று கொஸ்டின்ஸ் ஏரியா ஏற்கனவே எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 2 ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸு எந்தெந்த ஏரியாவிலேருந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்றது. 3 ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அதே ஏரியாவிலேருந்து எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றது. 4 இப்போ அட் ப்ரெசண்ட்டில் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸை மாற்றி வைக்கிறாங்க, நாம் அதை எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நாம் மாடல் டெஸ்ட்டாக எழுத போகிறோங்க. இந்த மாடல் டெஸ்ட்டுடைய மிக முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் ரிசல்ட் வாங்கணும். அதாவது ஒரு கால்பர் அல்லது அனதர் கால்பர் 2 அட்டெம்ப்ட் இல்லைனா ஒரு அட்டெம்ப்ட்டில் வந்து நம்ம ரிசல்ட் வாங்கணும்னா சிலபஸ் படிக்கணும், படித்ததை ரிவைஸ் பண்ணணும். மாடல் கொஸ்டின் பேப்பர் அதாவது ஏற்கனவே வந்து நடத்தி முடித்துள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கம்பல்சரி வாசிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதன் அடிப்படையில் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக வந்து இந்த மாதிரி தேர்வை கண்டக்ட் பண்ண போகிறோங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த இலவச தினசரி மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2026 அதாவது 25/3/2026 அன்று நடைபெற்ற கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன் குரூப் 1B அண்ட் குரூப் 1C சர்வீஸில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கப்பட்ட பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஏன் ஃபஸ்ட்டு நம்ம பாலிட்டி எடுத்துருக்குன்னா, நம்ம குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் வந்து பாலிட்டி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போல் பாலிட்டி ஏரியாவில் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும், அதே போல் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் முதல்ல வந்து பாலிட்டி வச்சுருக்கு. ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் கேள்வி, இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் குரூப் 1B 1Cயில் மட்டும் டோட்டலாக பாலிட்டி ரிலேட்டடாக 23 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ன்றதுனால அது எஜுகேஷன் ரிலேட்டடான கேள்விகள் வந்து தொடர்ந்து இடம்பெற்றிருக்கு. முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 45வது பிரிவு முதலில் அனைத்து குழந்தைகளுக்கும் 14 வயது முடியும் வரை டேஸ் வழங்குமாறு மாநிலத்திற்கு அறிவுறுத்தியது. ஆர்டிகல் 45 என்ன சொல்லுதுன்னா, இலவச மற்றும் கட்டாய கல்வியை வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் குறிப்பாக 14 வயது வரை வழங்குமாறு மாநிலத்துக்கு அறிவுறுத்தியிருக்கும். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 2 பொறுத்தவரையும் நமக்கு ஸ்கூல் புக்கில் தான் 6th புக்கில் இருக்கும். இந்திய தேசிய கொடியின் நீளத்தில் உயரம் மற்றும் அகலத்தின் விகிதாச்சாரம் எவ்வாறு அமைய வேண்டும்? ஸோ இந்திய தேசிய கொடியுடைய உயரம் மற்றும் அகலத்தை கேட்டிருக்காங்க. ஸோ 3:2 என்ற ரேஷியோவில் தான் இருக்கும். கேள்வி 3, கீழ்வரும் வாக்கியங்களை படித்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். வாக்கியம் 1, வாக்கியம் 2. வாக்கியம் 1 என்னன்னு பாருங்கள். பாராளுமன்றத்தினை கலைப்பதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஸோ பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு உண்டு. சரி. வாக்கியம் 2, பாராளுமன்றத்தின் கால அளவை நீட்டிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஸோ பாராளுமன்றத்தின் கலைப்பதற்கான அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது, அதை நீட்டிக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அப்போது சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 வாக்கியமே சரியாக இருக்குது. கேள்வி 4, பணியிடத்தில் பெண்களுக்கு எதிராக நிகழும் பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பணியிடத்தில் அதாவது ஒர்க்கிங் பிளேஸில் பெண்களுக்கு எதிராக நிகழக்கூடிய பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் எப்போ ஏற்றினாங்கன்னா 2013 ஏற்றிருக்காங்க. கேள்வி 5, சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. சட்டங்கள், குறிப்பாக சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்கள். வனவிலங்கு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972.
நீர் சட்டம் 1974 சரி. காற்று சட்டம் 1982 தப்பு. சுற்றுச்சூழல் சட்டம் 1985 தந்திருக்காங்க, தவறு. ஸோ காற்று சட்டத்தை பொறுத்தவரையும் 1981 ஏற்றிருப்பாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 இடம்பெற்றிருக்கோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. அப்போ இங்கே சரியான பொருத்தம் எதுனா 1 மற்றும் 2 சரியாக இருக்குது, 3, 4 தவறு. ஸோ காற்று சட்டம் 1981 இயற்றியிருப்பாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. கேள்வி 6. இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 30(1) ஐ சிறுபான்மையினருக்கு டேஸ் உரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 30(1) என்ன சொல்லுது? சிறுபான்மையினர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்களை நிறுவும் உரிமையை வந்து தருது. கேள்வி 7. டேஸ் நீங்களாக இந்தியா முழுவதும் கல்வி உரிமைக்கான சட்டம் 2005 ஆண்டு விரிவுபடுத்தப்பட்டது. சார் 2005 டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. 2009 கல்வி உரிமை ஆர்டிஏ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2009 வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டை தவிரன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் இருந்திருக்கும் ஸ்டேட்டாக, அதனால் அதை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிவுபடுத்தியிருப்பாங்க. கேள்வி 8. இந்திய தேசிய மனித உரிமை ஆணையம் டேஸில் நிறுவப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்தவரையும் எப்போ நிறுவப்பட்டதுன்னா October 12, 1993. அக்டோபர் 12, 1993. தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து October 12, 1993 நிறுவியிருப்பாங்க. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் எப்போ நிறுவனாங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் தெரிஞ்சவங்க. கேள்வி 9. ஈவ்டீசிங் அதாவது பெண்களை கேலி செய்தல் தடை சட்டம் தமிழக அரசு எப்போது இயற்றியது? ஈவ்டீசிங் பெண்களை கேலி செய்தல் தடை சட்டம் தமிழக அரசு எப்போது இயற்றியதுன்னா 1998. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 10. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1989. SC/ST தடுப்பு சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1989. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் மகளிர் சுயஉதவிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1989 தான், தருமபுரியில் ஏற்படுத்தியிருப்பாங்க. கேள்வி 11. தமிழகத்தில் மனித உரிமை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஸோ மனித உரிமை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. ஒன்று ஸ்டேட் லெவலில் தேசிய மனித உரிமை ஆணையம் கேட்டிருக்காங்க, அதே போல் மாநில அளவில் மாநில மனித உரிமை ஆணையம் கேட்டிருக்காங்க. இங்கே 96ன்னு தந்திருக்காங்க. இங்கே கீ ஆன்சர் 96ன்னு தந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் எப்போ தொடங்கினாங்கன்னா 1997 ஏப்ரலில் தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இங்கே கீ வந்து தவறாக தந்திருக்காங்க. 1996 கிடையாது. தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது 1997. இது ஸ்கூல் புக்கில் இடம்பெற்றிருக்கும், டேட்டோடு தந்திருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. கேள்வி 12. குழந்தைகள் 6 வயது முதல் 14 வயது வரை முழு நேர இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் பிரிவு டேஸ் ஆகும். ஸோ ஆர்டிகல் 21A என்ன சொல்லுதுன்னா 21A 6 வயதுலேருந்து 14 வயது வரை முழு நேர இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே குறிப்பிடுகிறது. சரியானதே ஆப்ஷன் சி. கேள்வி 13. RTE சட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சட்டம் பின்தங்கிய மற்றும் பலவீனமான பிரிவுகளை சேர்ந்த டேஸ் % குழந்தைகளை சேர்க்க கூறுகிறது. RTE சட்டம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கிய பலவீனமான பிரிவுகளை சேர்ந்த 25% குழந்தைகளை சேர்க்க கூறுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 14. மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் இந்திய அரசியலமைப்பின்படி பிரிவு 19(1)A கூறுவது என்ன? ஆர்டிகல் 19(1)A என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து குடிமக்களுக்கும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திர உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 15. மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் இந்திய அரசியலமைப்பின்படி பிரிவு 14 கூறுதாவது. ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? பாலிட்டி படி பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு குறிப்பிடுகிறது. இங்கே சரியானதே ஆப்ஷன் சி. கேள்வி 16. கோத்தாரி ஆணையம் டேஸ் கல்வி முறையை பரிந்துரைத்தது. கோத்தாரி ஆணையம் பார்த்திங்கன்னா 10+2+3 என்ற அமைப்பு கல்வி முறையை பரிந்துரைச்சிருக்கும். கேள்வி 17. எந்த கல்வி ஆணையம் பள்ளி பாடத்திட்டத்தில் உடற்கல்வியை கட்டாய பாடமாக இணைத்தது? எந்த கல்வி ஆணையம் பார்த்திங்கன்னா பள்ளி பாடத்திட்டத்தில் ஃபிசிக்கல் எஜுகேஷனை கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிருப்பாங்கன்னா தேசிய கல்வி ஆணையம் 1964 to 66. கேள்வி 18. சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதை கல்வியின் முக்கிய குறிக்கோள்கள் ஒன்றாக அங்கீகரித்த ஆணையம் எது? சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதை கல்வியின் முக்கிய குறிக்கோள்கள் ஒன்றாக அங்கீகரித்த ஆணையம்
இந்திய கல்வி ஆணையம் 1964 to 66. கேள்வி 19. கீழ்வரும் கல்விக்குழுக்களில் சரியானது எது? இதுவும் பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. கீழ்வரும் கல்விக்குழுக்களில் சரியானது கோத்தாரி கல்விக்குழு. கோத்தாரி கல்விக்குழு எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா 66 to 64 to 66. அண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்டது 1882 அமைச்சிருப்பாங்க. உட்கல்விக்குழு 1854 உட்ஸ் கல்வி அறிக்கை. இந்திய கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுது உட்ஸ் கல்வி அறிக்கை தான். பல்கலைக்கழக குழு அமைக்கப்பட்டது யூஜிசி 1948 தான் அமைச்சிருப்பாங்க. இங்கே 1848 இருக்குது. அப்போது கீழ்வரும் கல்விக்குழுக்களில் சரியானது கோத்தாரி கல்விக்குழு 1964 to 66. மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது, மாற்றிக்காங்க. கேள்வி 20. பின்வரும் கல்விக்குழு ஆணையத்தை ஆண்டுகளுடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948. இடைநிலை கல்விக்குழு கல்விக்குழு பொறுத்தவரையும் அமைக்கப்பட்டது 1952 to 53. இந்திய கல்விக்குழு 1964 to 65. ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1948. இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்டது 1952 to 53. இந்திய கல்விக்குழு அமைக்கப்பட்டது 1964 to 65. சரியானோட ஆப்ஷன் சி 2, 3, 1. கேள்வி 21. கீழ்கண்ட சட்டங்களை கல்வி சட்டம் இலவசம் என்ற முறையில் சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியாக பொறுத்திருக்குன்னு பார்க்கலாம். கல்வி உரிமை சட்டம் 2009 ஆர்டிகல் 21A 1 சரி. இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 ஆர்டிகல் 35 குறிப்பிடுகிறது. கல்வி உரிமை சட்டம் 2010 சரத் 21A வருமானம் வராது. இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2010 ஆர்டிகல் 35 சொல்லுதுன்னா கிடையாது. அப்போது இங்கே கல்வி சட்டம் இலவசத்தை என்ற முறையில் சரியாக பொறுத்துகன்றது 1 மற்றும் 2 தான் சரி. இங்கே 35 வருமானா 35 வராது. ஆர்டிகல் 45 தான் வந்திருக்கணும். இதுவும் டைப்பிங் மிஸ்டேக் என்னன்னு தெரில. ஸோ டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நம்ம இலவச கட்டாய கல்வி சட்டத்தை பொறுத்தவரையும் ஆர்டிகல் 45 வரும். அதே போல் அடிப்படை உரிமைகளில் 21A வரும். இங்கே 35ன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது டைப்பிங் மிஸ்டேக் தான் இருக்கும். ஸோ இங்கே சரியான விடை 1 மற்றும் 2 சரி. நமக்கு ஏன்னா ஆர்டிஇ சட்டத்தில் கட்டாய கல்வி சட்டத்தை பொறுத்தவரை அடிப்படை கடமைகளை 45 சொல்லியிருப்பாங்க. 21A அடிப்படை உரிமைகளும் கல்வி இடம்பெற்றிருக்கும். அப்போ இங்கே 35 வராது, 45 தான் வந்திருக்கணும். பார்த்துக்கோங்க, கொஸ்டின் மிஸ்டேக் ஆகிருக்கு. கேள்வி 22. கல்வி என்பது இந்திய அரசியலமைப்பில் எவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? கல்வியை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் பொது பட்டியல் அடிப்படையில் தான் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 23. டாக்டர் B.R. அம்பேத்கர் தொடங்கிய டேஸ் என்ற மாதாந்திர இதழ் சுதந்திரம், தீண்டாமை மற்றும் குடியுரிமைகளை பாதுகாத்தல் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை மையமாக கொண்டது. டாக்டர் B.R. அம்பேத்கர் தொடங்கிய ஊமைகளின் தலைவர் என்ற மாதாந்திர இதழ் தான் சுதந்திரம், தீண்டாமை மற்றும் குடியுரிமைகளை பாதுகாத்தல் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை மையமாக கொண்டது. ஸோ ரீசெண்டாக நடந்த குரூப் 1B and 1Cயில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இடம்பெற்றுள்ள 23 பாலிட்டி கொஸ்டின்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பாலிட்டியில் நம்மளுடைய நோக்கம் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, ஃபுல் மார்க் எடுக்கணும். அதன் அடிப்படையில் தான் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஃப்ரீ டெஸ்ட்டாக இந்த சீரியஸில் நம்ம பார்க்குறோங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.